தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சென்னை வடபழனியில் இந்த சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. பூரண மதுவிலக்கு சாத்தியமற்றது என்பன உட்பட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் துணை செயலாளர் ராஜேந்திரன், தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினால் பல்வேறு தரப்பினரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றார். இப்ப டாஸ்மாக் நிர்வாகத்துல 21 வயது உட்பட்டவங்களுக்கு மட்டும்தான் மது விற்பனை செய்யணும்ன்றாங்க. அது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி டாஸ்மாக் நேரத்தை இன்னும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ பகல் நேரத்தில் குறைக்கலாம். இந்த மாதிரி ஒரு இதை தான் பண்ண முடியுமே தவிர்த்து பூரணமா மதுவிலக்கு என்பது தமிழகத்தில் சாத்தியமற்றது. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தினாக்கா நாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் 3900 மதுக்கூட உரிமையாளர்கள் இருக்கிறோம். இதை சார்ந்து 1 கோடி பேர் எங்களை சார்ந்து பணிபுரிய ஊழியர்களும் மற்றும் மறைமுக ஊழியர்களும் 1 கோடி பேர் இருக்கிறாங்க. இது அனைவருமே பாதிப்புக்குள்ளாவாங்க. பூரண மதுவிலக்குன்னு சொல்ற ஆட்சியாளர்களோ இல்ல எதிர்கட்சிகளாவோ இதை பூரணமா மதுவிலக்கு பண்ணாங்க. இதுல ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு உத்தரவாதம் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ கட்சியோ இதுக்கு உத்தரவாதம் தந்தால் பூரண மதுவிலக்கு நாங்களும் வரவேற்கிறோம்.